அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல்ல மார்க்கெட் அப்டேட்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 27 திங்கட்கிழமை. கடந்த வாரத்துல நடந்த கடுமையான சரிவுக்கு பிறகு இந்திய பங்குச்சந்தை ஒரு வலுவான ரெக்கவரியை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நிப்டி திரும்பியுமே 24,000 புள்ளிகளுக்கும் மேல வர்த்தகமாகி முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இன்றைய வர்த்தகத்துல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள், டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் மற்றும் அதிகமா வால்யூம் கொண்ட பங்குகள் எது எது அப்படின்றத இந்த வீடியோல விரிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கு காலை முதலே இந்திய பங்குச்சந்தை தொடக்கத்திலிருந்தே ஒரு பாசிட்டிவான நோட்டுடனே வர்த்தகத்தை தொடங்கிச்சுங்க. தற்போதைய நிலவரப்படி பிஎஸ்சி சென்செக்ஸ் சுமார் 460 புள்ளிகளுக்கும் மேல உயர்ந்து 77,125 அப்படின்ற வலுவான நிலையில வர்த்தகமாயிட்டு இருக்கு. அதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 50 150 புள்ளிகள் வரை ஏற்றம் கண்டு 24,093 அப்படின்ற முக்கிய தடை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி இருக்குது. கடந்த 3 வர்த்தக தினங்களா சந்தையில தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வந்த நிலையில இன்னைக்கு காலையில கண்ட இந்த ரெக்கவரி சந்தை மீண்டும் ஒரு முக்கியமான நிலையை நோக்கி செல்வதை இது காட்டுது. சரி, திடீர்னு இந்த உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ பையிங் தாங்க. அதாவது கடந்த சில நாட்களா பங்குகள் கணிசமா சரிஞ்சதுனால தரமான ஷேர்ஸ் எல்லாமே ஒரு மலிவான விலையில கிடைக்கிறத கண்ட முதலீட்டாளர்கள் அதை ஆர்வத்தோட வாங்க தயாராகிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு செக்டார் வைஸா பார்க்கும்போது ஐடி மற்றும் ஃபார்மா சர்வதேச சந்தை நிலவரங்கள் சாதகமா இருந்ததுனால இந்த துறையில முன்னிலையில இருக்கிறாங்க. நுகர்வோர் பொருட்கள் சார்ந்த எஃப்எம்சிஜி ஷேர்ஸை பார்க்கும்போது ஒரு தெளிவான ஏற்றம் தெரியுது. இருப்பினும் பேங்கிங் செக்டார் மாதிரியான பங்குகள் மட்டுமே ஒரு மிக்சடான ட்ரெண்டை இன்னைக்கு காட்டியிருக்காங்க. சில தனியார் வங்கிகள் லாபத்திலையுமே சில பொதுத்துறை வங்கிகள் சற்று மந்தமாகவுமே இன்னைக்கு செயல்பட்டு வரதை நம்மளால கவனிக்க முடியுது. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல லாபத்தை அள்ளி கொடுத்த ஸ்டார் பர்ஃபார்மர் யார் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு சந்தை ஏற்றத்துல இருந்ததால பல பங்குகள் அதிரடி காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த சந்தையுமே தன்னோட பக்கம் ஈர்த்தது சன்ஃபார்மா தாங்க. அமெரிக்காவோட மிகப்பெரிய மருந்து நிறுவனமான ஆர்கனன் அண்ட் கோவை சுமார் $11.75 மில்லியன் மதிப்பீட்டுல கையகப்படுத்துவதா அந்த நிறுவனம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மெகா டீல் செய்தி வெளியானதுமே சன்ஃபார்மாவோட ஷேர்ஸ் 4%க்கும் மேல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்டார் பர்ஃபார்மரா இவங்க உருவெடுத்திருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான ரெக்கவரி இன்னைக்கு தெரிஞ்சிச்சுங்க. குறிப்பா பார்க்கும்போது ஜியோ பினான்சியல் சர்வீசஸ், டெக் மஹேந்திரா மற்றும் விப்ரோ ஆகியவற்றோட ஷேர்ஸ் இன்னைக்கு ஐடி பிரிவுல முன்னணியிலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச சந்தையில டெக் ஷேர்ஸுக்கான தேவை அதிகரிச்சிருந்தது இதுக்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதே போல லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மெட்டல் துறையில அதானி போர்ட்ஸ் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் ஆகிய பங்குகள் சுமார் 1.5லேருந்து 2% வரைக்கும் லாபத்தை ஈட்டி இன்வெஸ்டர்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நாளோட மிகப்பெரிய அதிர்ச்சி தர்ற ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா அது இந்தியா சிமெண்ட்ஸ் தாங்க. அந்த நிறுவனத்தினோட Q4 ரிசல்ட்ஸ் வெளியாகி எதிர்பார்ப்பை விட மிக சிறப்பானதா அமைஞ்ச ஒரு காரணத்தினால இதனோட ஷேர் இன்னைக்கு ஒரே நாள்ல 12% வரைக்கும் அதிரடியான உயர்வை கண்டு ஒரு ராக்கெட் வேகத்தில் ஏறி இருக்குங்க. சிமெண்ட் துறையிலேயே ஒரு பெரிய மாற்றத்துக்கு வித்திடுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். என்னதான் பங்கு சந்தை இன்னைக்கு ஏற்றத்தில் இருந்தாலுமே சில முக்கிய பங்குகள் இன்னைக்கு பியரிஷா தான் இருந்துச்சுங்க. குறிப்பா லாப பதிவு, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் காரணமா சரிவை சந்திச்சுள்ள அந்த பங்குகளை பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், சென்செக்ஸோட வேகத்துக்கு முட்டுக்கட்டை போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சிஸ் பேங்க் தான் அப்படின்னு சொல்லணும். தனிப்பட்ட முறையில இந்த பங்கு இன்னைக்கு சந்திச்ச சரிவு ஒட்டுமொத்த இண்டெக்ஸையுமே சுமார் 120 பாயிண்ட் வரைக்கும் கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. வங்கித்துறையில நிலவர ஒரு விதமான மிக்சடு சென்டிமெண்ட் தான் ஆக்சிஸ் பேங்க்ல இன்னைக்கு எதிரொலிச்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் பினான்ஸ். ஆச்சரியப்படத்தக்க வகையில இந்த நிறுவனத்தினோட Q4 ரிசல்ட்ஸ் வெளியாகி மிக சிறப்பா வந்திருந்தது. ஆனாலுமே இன்வெஸ்டர்ஸ் இதை செல் அண்ட் நியூஸ் வாய்ப்பா தான் பயன்படுத்தி லாபத்தை வெளியெடுத்து வெளியேறியிருக்காங்க. இந்த ஷேர்ஸ் இன்னைக்கு 4% வரைக்குமே சரிவு சந்திச்சிருக்காங்க. அதே போல மார்க்கெட்டோட ஹெவி வெயிட் பங்குகளான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஐசிஐசிஐ பேங்க் ஆகியவை இன்னைக்கு தொடர்ந்து ஒரு ப்ரெஷர்லயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்குமே விலை மாற்றத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வால்யூம்ங்க. அதாவது இன்னைக்கு ட்ரேடர்ஸ் மற்றும் பெரிய நிறுவனங்கள் எல்லாமே எந்தெந்த பங்குகளை அதிக அளவில் கைமாற்றினாங்க, அதிகமா வர்த்தகமாகி மொமெண்டத்துல இருந்த அந்த ஷேர்ஸை பத்தி இப்போ நம்ம விரிவா பார்க்கலாம்.
முதல்ல வழக்கம் போல இன்னைக்கு வால்யூம் அடிப்படையில முதல்ல இருக்கிறது வோடஃபோன் ஐடியா தாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இவங்களோட ஃபேவரட் ஸ்டாக்கா இது இன்னைக்குமே நீடிச்சிருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சமீபமாகவே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஓலா எலக்ட்ரிக்கல். இன்னைக்கு இந்த ஷேர் சுமார் 4%க்கும் மேல இன்க்ரீஸ் ஆயிருந்தது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவிலான ஒரு வால்யூம் கூட இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுங்க. எலக்ட்ரிக் வாகன பிரிவுல நிலவர இந்த எதிர்பார்ப்புகள் இந்த பங்கை நோக்கி முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதைத் தொடர்ந்து பவர் மற்றும் மெட்டல் துறையை சார்ந்த 2 முக்கிய பங்குகள் இன்னைக்கு நல்ல மொமெண்ட்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதானி பவர். இதுல இன்னைக்கு பெரிய அளவிலான ஒரு பிளாக் டீல் நடந்திருப்பதா வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. அதிக அளவிலான வால்யூமும் இதுல இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதே போல பொதுத்துறை நிறுவனமான செயில், இந்த பங்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமான வால்யூமோட ட்ரேட் ஆயிருக்கிறது மட்டும் இல்லாம பல முன்னணி சந்தை நிபுணர்கள் மற்றும் அனலிஸ்டுகள் இதற்கு ஒரு பையிங் ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் பொருட்களான தேவை அதிகரிச்சிருக்கிறது இதுக்கு மிக முக்கிய காரணமா சொல்லப்படுது. இன்றைய பங்குச்சந்தை ஏற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உலகளாவிய காரணங்கள் மற்றும் நிபுணர்களோட வியூகங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். முக்கியமா அமெரிக்க சந்தைகள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவாவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்டுமே ஜப்பான் டாபிக்ஸ் மட்டுமே குறியீடு உயர்ந்து காணப்பட்டது நம்ம சந்தைக்கு தேவையான ஒரு ஆரம்ப உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இருந்தாலுமே நாம கவனிக்க வேண்டிய ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $106 உயர்ந்திருக்கு. இது பணவீக்கம் குறித்த கவலையை மீண்டும் ஏற்படுத்தலாம் அப்படின்றதுனால இன்வெஸ்டர்ஸ் சற்று விழிப்போட இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். தற்போதைக்கு எக்ஸ்பர்ட்ஸோட கணிப்புப்படி நிப்டிக்கு 23,500 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலா உள்ளது. சந்தை மீண்டும் ஒரு வலுவான ஏற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா 24,200 அப்படின்ற ஒரு தடையை தாண்ட வேண்டியது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் பரிந்துரைக்கிற பங்குகளை பார்த்தோம் அப்படின்னா டாடா பவர் மற்றும் டிசிஐ ஆகிய பங்குகளோட சார்ட் அடிப்படையில ரொம்ப வலுவா இருக்குது அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருக்கு. இன்றைய இந்திய பங்கு சந்தையோட மிக முக்கியமான மாற்றங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல விரிவா பார்த்தோம். காலையில இருந்த அந்த பாசிட்டிவான தொடக்கம் மற்றும் குறிப்பிட்ட துறைகளில் காணப்பட்ட வேல்யூ பையிங் ஆகியவை எல்லாமே சேர்ந்து சந்தைக்கு ஒரு ரெக்கவரியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த அப்டேட்டுகள் உங்க முதலீட்டு முடிவுகளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல தினசரி பங்குச்சந்தை செய்திகள் மற்றும் பங்குச்சந்தைகள் குறித்த எளிமையான விளக்கங்கள் மற்றும் சரியான டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஆகியவை தொடர்ந்து பெற நம்ம சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோல எந்த பங்கு அதிக லாபத்தை கொடுத்துச்சு அல்லது எந்த பங்கோட செயல்பாடு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை பங்குச்சந்தை நிலவரங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.